இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா லட்சுமி, இங்க இருக்கியே அம்மா. உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உங்ககிட்ட ஒன்னு சொல்லணுமா? இப்பதான் மித்ராவை பார்த்தேன். ஏதோ ஹோமம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா கூட அங்கதான் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மித்ரா மனைவி பேரு கூட லக்ஷ்மி தானா? ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல என்ன இருக்கு? ஒரே பேர்ல இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? பேர் மட்டும் இருந்தா பரவாயில்லம்மா. ஆனா அந்த பொண்ணோட குணமும் உன் குணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குமா? அது கூட ஒத்து போகுதுன்னா ஆச்சரியம் தானே? இதுல போய் அப்படி விசித்திரமா என்ன இருக்கு ஆண்டி? உண்மையான ஆச்சரியம் என்னன்னு இப்ப சொல்றேன். அந்த பொண்ணு அவளோட மாமியார் தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனா மித்ரா அவன் பொண்டாட்டி பேரை சொன்னாலே போதும், மிளகாய மூஞ்சில தடவுன மாதிரி ஒரேடியா கத்துறாமா. அந்த பொண்ணு அப்படி என்ன பண்ணாலோ, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலோ தெரியாது. அந்த மித்ரா தான் பொண்டாட்டிய அடியோட வெறுக்கிறாமா. சரி விடுங்க ஆண்டி, அவங்க விஷயம் நமக்கு எதுக்கு? அதுவும் சரிதாமா. நமக்கே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்கள பத்தி எதுக்கு பேசணும்? என்னது தீர்க்க முடியாத பிரச்சனைகளா? என்ன ஆண்டி? உனக்கு தெரியாதம்மா, இவ்வளவு நாளா இருந்த உறவை ஒரே நாள்ல அறுத்து விட்டுட்டு போறேன்னு சொல்றியம்மா. இவ்வளவு வருஷம் பகிர்ந்துகிட்ட அன்பு பாசத்தை இது எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்ற. இது உனக்கே நல்லா இருக்காமா? இந்த 5 வருஷத்துல நீ எங்களை எப்படி எடுத்துக்கிட்டியோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க எல்லாரும் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் பார்த்தோம். ரத்த உறவு மாதிரி உன் மேல நாங்க பாசத்தை கொடுத்தோம். ஆனா எங்க அன்புக்கு பாசத்துக்கு மதிப்பில்லாத ஒரு பந்தம் நமக்குள்ள ஏற்பட்டுடுச்சோன்னு தோணுது. எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றமா. இத பாரு லட்சுமி, திரும்ப திரும்ப இதையே உங்ககிட்ட கேக்குறேன்னு நினைக்காதமா. தயவு செஞ்சு இங்க இருந்து போகணுங்கிற எண்ணத்தை மட்டும் விட்டுடுமா. நீ சொல்ற அளவுக்கு சுலபமா நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியல. ஒரு தடவை நான் சொல்றத மட்டும் கேளுமா. உனக்கு எந்த கஷ்டமும் வராம நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு எந்த சிரமமும் ஏற்படாத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம். வயசுல பெரியவனா உங்ககிட்ட இவ்வளவு கெஞ்சி கேக்குற, ஒரு தடவை நான் சொல்றத கேளுமா. இங்கேயே இருக்கியா? என்ன யோசிக்கிறமா? எங்க கூட இருந்துருவல்ல?